my dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் ப்ரொஃபசர் சுகன்யா தேவி கரியர் கன்சல்டன்ட், உங்களோட கரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ், அப்புறம் ஒவ்வொரு காலேஜுக்கும் உண்டான வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா, டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் அதில் 10 காலேஜஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இதில் வந்து பிளென்டி ஆஃப் காலேஜஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அந்த டாப் 10 காலேஜில் கட் ஆஃப் மார்க் லோவாக இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதர் சாய்ஸஸாக இந்த காலேஜையும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகட்டும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அது சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இதுதான் வந்து பிரீமியர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த கேம்பஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் போய் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த ஸ்டேட், உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த சாய்ஸா வந்து இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஐடி அண்ட் தியாகராஜரை அடுத்த சாய்ஸா வைக்கலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில இருக்கு. அதிகமான செமினார், ஒர்க் ஷாப்ஸ், ஹேக்கத்தான்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த சாய்ஸா இதை வச்சுக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்ஸா உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. சிஇசிஆர்ஐ காரைக்குடியில் இருக்கு. எலக்ட்ரோகெமிக்கல் அண்ட் பேட்டரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சிஎஸ்ஐஆர் அவங்களோட ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கும். அடுத்தது வந்து ஐஐஹெச்டி சேலம், டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம் டெக், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல் ரிலேட்டடா நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னா இட்ஸ் அ பெஸ்ட் இன்ஸ்டியூட். அடுத்து சிஐபிஇடி சென்னை, பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களோட கட் ஆஃப்க்கு நம்ம எப்பவுமே சிஎஸ்சி, ஏஐ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல சொன்ன காலேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதில் உங்க கட் ஆஃப் மார்க்குக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த காலேஜா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், ஜிசிஇ பர்கூர், இது கிருஷ்ணகிரியில இருக்கு, ஜிசிஇ திருநெல்வேலி, ஜிசிஇ ஈரோடு, ஜிசிஇ ஸ்ரீரங்கம். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக் காரைக்குடி, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்ததா சாய்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நான் பிரீமியர் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கேன். அது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது ஆர்எம்கே குரூப் அண்ட் அதர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக் திருவள்ளூர் அண்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் டாக்டர் வி வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க அடுத்த சாய்ஸா கொடுக்கலாம். இது எல்லாமே 2025ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா செலக்ட் பண்ண காலேஜஸ். ஸோ நீங்க உங்களோட கட் ஆஃப் வச்சு காலேஜை வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சென்னை ரீஜியன்லேயே அடிஷனல் சென்னை காலேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெப்பையார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, லொயாலா ஐ கேம்
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜஸ் வந்து நீங்க சென்னையில அடுத்ததா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து சென்னையில தான் படிக்கணும், வேற எங்கேயும் போய் படிக்கக்கூடாது. அப்போ அந்த டாப் காலேஜஸ், டாப் டயர் காலேஜஸ் மட்டும் இல்லாம அடிஷ்னலா அதாவது நெறைய காலேஜஸ் வந்து இதுல வந்து பிளேஸ்மெண்ட் குடுக்குறாங்க. ஆனா அத பத்தின அவேர்னஸ் இல்ல. ஸோ இந்த காலேஜ் எல்லாம் நீங்க பெஸ்ட்டா அடுத்தடுத்த கட் ஆஃப்க்கு உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் அதர் ரீஜியன்ல வந்து இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் இருக்குது, பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருப்பூர். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் பெஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸா கோயம்புத்தூர் ரீஜியன்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடிய காலேஜஸ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை, மெப்கோ ஷெல்னிக் இன்ஜினியரிங் காலேஜ். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் 192 ஏக்கர்ஸ் உள்ள காலேஜ் சிவகாசி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. ஸோ இதெல்லாமே பெஸ்ட் காலேஜ் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். வீடியோல நான் ஃபுல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்ன, டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் என்ன, கொஞ்சம் லோ கட் ஆஃப் இருக்கிறவங்க அடுத்தடுத்து என்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் தெளிவா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கங்க. அதே மாதிரி யார் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். இது வந்து டிஎன்இஏ 2025 வந்து அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ். இதில் நிறைய காலேஜஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ இந்த பிபிடி வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இன்னுமே இந்த காலேஜ்ல எது செலக்ட் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப் மார்க் வச்சு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நான் டிஎன்ஏஇஏ ப்ரெடிக்டர் 2026க்கு உண்டான ப்ரெடிக்டர் வந்து டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி உங்க கட் ஆஃப் மார்க்கை மட்டும் போட்டா போதும். உங்க செட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு எந்தெந்த ரீஜியன்ல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே வந்து அந்த ப்ரெடிக்டர்ல கிடைக்கும். ஸோ அந்த டிஎன்இஏ ப்ரெடிக்டர் வச்சு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எல்லா காலேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 100 காலேஜஸ் ஆச்சு செலக்ட் பண்ணி வச்சு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டைம் ஓப்பன் ஆனோடனேயே அந்த காலேஜஸ் எல்லாம் உங்க கட் ஆஃப் மார்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். ஸோ டிஎன்இஏ 2026 சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ற எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.